பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்த வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். கதிர் ராஜி கிட்ட கேக்குறாங்க, உண்மையாவே நீ எந்த ஒரு விஷயத்தையும் என்கிட்ட மறைக்கலையா? மீனா நீ கூட சேர்ந்து நீ ஒரு விஷயம் பண்ணிருக்க, நானும் போனா போகட்டும், எப்பதான் ராஜியா சொல்லுவாளோன்னு சொல்லிட்டு இப்ப வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா இப்ப வரைக்குமே உன்னுடைய வாயால இருந்து அந்த ஒரு வார்த்தை வரவே மாட்டேங்குது. எப்படி ராஜின்னு சொல்றாங்க. உடனே ராஜி கதிர் கிட்ட, என்ன நீ ஒரு தப்பு மறைச்சிட்ட, அந்த தப்ப சரி பண்றதுக்கு என் மேல பழிய தூக்கி போடுறியா? என்ன கதிரு இது? எதுக்காக நீ இப்படி பண்ற? தப்பு பண்ணிட்டேன். இனி இப்படி ஒரு விஷயத்த பண்ண மாட்டேன்னு சொல்லி ஒத்துக்கையேன். அதுக்கு எதுக்காக இவ்ளோ ஈகோஸ்டிக்கா இருக்கன்னு சொல்லி கேக்குறாங்க. இங்க பாரு ராஜி, நான் ஒன்னும் ஈகோஸ்டிக்கா இல்ல. எந்த விஷயத்த சொல்லணும், எந்த விஷயத்த சொல்லக்கூடாதுன்னு ஒரு வரமுறை இருக்கு. அப்படி இருக்கும்போது எப்ப குடும்பத்துல இருக்கவங்க எல்லாருக்கும் உண்மை தெரியுமோ, அப்ப தெரியட்டும்னு சொல்லி நான் விட்டுட்டேன். அதுக்காக எல்லா விஷயத்தையும் உன்கிட்ட சொல்லணும்னு ஏதாவது அவசியம் இருக்கா? நீ என்ன என்கிட்ட அப்படிதான் சொல்றியான்னு சொல்லிட்டு கதிர் கேக்குறாங்க. உடனே ராஜிக்கு பயங்கர கோவம் வருது. நான் இப்ப வரைக்கும் எந்த ஒரு உண்மையும் மறைச்சது கிடையாது கதிரு. அப்படி என்ன உண்மையை மறைச்சிருக்கேன் சொல்லுன்னு சொல்லிட்டு ராஜி கேக்குறாங்க. நீ மயிலண்ணிய மீட் பண்ணது வீட்ல இருக்க யாருக்கும் தெரியாததுக்கு முன்னாடி மயிலண்ணி பிரெக்னெண்டா இருக்காங்கன்ற விஷயம் மீனாக்காவும் மயிலும் சேர்ந்து சொன்னது. நீ மயிலண்ணிய பார்த்து வீட்ல அங்க போய் பேசினது. இது எதுவுமே நீ என்கிட்ட சொல்லவே இல்லையே ராஜி. அப்ப அது பேரு என்னன்னு சொல்லி கேக்குறாங்க. உடனே ராஜி அது அது சொல்லிட்டு தயங்குறாங்க. என்ன, உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு மட்டும் தக்காளி சட்னியா? இங்க பார், எந்த உண்மையை எப்ப சொல்லணும்ன்றது எனக்கு தெரியும். உன்னை பொறுத்த வரைக்கும் நான் எந்த உண்மையும் மறைக்க மாட்டேன். கண்டிப்பா மறைக்க மாட்டேன். புரியுதா? அதுக்காக எல்லா விதத்தையும் உன்கிட்ட சொல்லணும்ன்ற அவசியம் கிடையாது. முதல்ல புரிஞ்சுக்கோ ராஜின்னு சொல்லிட்டு கதிர் சொல்றாங்க. இதை கேட்டதும், அப்படின்னா இவ்வளவு நாள் மனசுல வச்சுக்கிட்டு தான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கியா? கதிரு, நான் உன்னை ரொம்பவே நம்பிட்டேன். அதனாலதான் எனக்கு மனசுக்கு வலிக்குது. இனி எக்காரணத்தை கொண்டும் உன்கிட்ட எந்த ஒரு விஷயத்தையும் கேட்க மாட்டேன். போதுமான்னு சொல்லிட்டு கோபமா அங்கிருந்து ராஜி கிளம்பி போறாங்க. இப்ப ராஜி என்ன செய்ய போறாங்கங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.